ஹே கைஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, ட்ரெயினை பிடிச்சவங்களுக்கு, ட்ரெயினை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு, இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான வீடியோ. ஆக்சுவலாக இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம ரயில் மியூசியம் வந்திருக்கோம். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா, வில்லிவாக்கம்ல இருக்குது. உங்களுக்கு மேப் லொக்கேஷன் கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அதை பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இங்கேயே டிக்கெட் எடுக்கிறது கூட அந்த கோச் மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் இப்போ இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ரயிலை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், நம்ம ரயில்வேஸை பற்றி அப்படின்னு சொன்னால் கண்டினியூ வீடியோ பாருங்கள். இப்போ சேனலுக்குள்ள வந்திருக்கீங்கன்னா வீடியோ லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோ பார்க்கலாம். கைஸ், இதுதான் டிக்கெட் எடுக்கிற பிளேஸ். இதே கோச் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ கோச்சுக்குள்ளே வந்து டிக்கெட் எடுக்கிற மாதிரி இது வந்து இந்த இடத்துல இது வந்து நம்ம மேப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மேப்பு இதான் கைஸ். நம்ம உள்ளே வந்துட்டோம். ஒருத்தருக்கு வந்து எவ்வளோ, அடல்ட்டுக்கு 40. ஸோ உங்களுக்கு வந்து இந்த இதில் நான் அந்த ப்ரைஸு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் அதில் காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து ட்ரெயின்லாமும் இருக்குது கைஸ். எல்லாமே முதல்ல நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லெஃப்ட் சைடு முதல்ல உள்ளே வரோம். இங்கே உள்ளே வந்தோடனே ஒரு கோச்சுமே எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இது என்ன கோச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சும்மா போய் பார்க்கலாம். இது வந்து ஏதோ ஒரு லோக்கல் ட்ரெயினோட ஒரு கோச்சோட டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து கொல்கத்தா மெட்ரோ. ஆக்சுவலாக இதில் ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இங்கே நம்ம சென்னையிலேருந்து தான் கொல்கட்டாவுக்கு ஆக்சுவலாக வந்து மெட்ரோவே செஞ்சு போகுது. உனக்கு தெரியுமா தாரணி? இங்கேருந்து ஆக்சுவலாக செஞ்சு போகுது எல்லா கோச்சுமே. இங்கேருந்து ட்ரெயின் சீட்டு மாதிரிலாம் இருக்குது. ஸோ ட்ரெயின் சீட்டில் இந்த இடத்துல சும்மா உட்காந்து பார்த்துக்கலாம். சீட்டு கொஞ்சம் இதாக தான் இருக்குது. பட் ஆனால் இந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி வியூ மாதிரி நம்ம உட்காந்து பார்த்துக்கலாம். கைஸ், அடுத்து இது என்னென்னா, இது வந்து கோச் மேனுஃபேக்சர் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வச்சு தான் கோச் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பீரியட்லேயும் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு இதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ட்ரெயின் பற்றி தெரிஞ்சுக்கிறது எல்லாமே இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து என்னென்னா நவகிரகா. ஆமாம் கைஸ், இது வந்து நவகிரகம் மாதிரி இந்த இது வந்து ஒருத்தர் வந்து இங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இந்தியன் பிலீஃப் ப்ராக்டிஸ். ஸோ இது வந்து நவகிரகம் மாதிரி கைஸ். இதுவும் ஒரு இதோட இது இருக்கும். ஸோ அதை வந்து இங்கே செஞ்சு வந்து வச்சுருக்காங்க. அதை யார் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேமும் போட்டிருக்காங்க. ஸோ அதுதான் அந்த இடத்துல பார்த்தா அது வந்து இன்ஜினு. ஆமாம். அடுத்து இது வந்து ஒரு நம்மளோட இந்தியனில் நம்ம சைடு யூஸ் பண்ணுற அந்த எக்ஸ்பிரஸ்லாம் போகல அது மாதிரி ஒரு கோச். இந்த கோச் வந்து சும்மா ஆக்சுவலி இந்த இடத்துல ஒரு பார்க்கிங் மாதிரி வச்சுருக்காங்க கைஸ். இந்த இடத்துல அப்படி எதுவும் இல்லை. பட் எல்லாமே அந்த கோச் செட்டப்பில் செமையாக இருக்குது கைஸ். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம ஐசிஎஃப்ட்ட இருக்குது இந்த ஏரியா வந்து. ஸோ ஐசிஎஃப்னா இன்டிகிரேட்டட் கோச் ஃபேக்ட்ரி. அதாவது இங்கேருந்து தான் கோச் வந்து செஞ்சு போகுது. இங்கேருந்து அந்த எக்ஸ்பிரஸ் கோச் எல்லாமே இங்கேருந்து செஞ்சு போகுது. ஸோ இது வந்து எப்போ இங்கே வந்துச்சு அப்படின்னா, இங்கே ஒன்று இருக்க இதுவும் ஒரு செய்கிறதுக்கான ஒரு இன்ஜின் மாதிரி தான் எதுவும் நினைக்கிறேன். ட்ரீ ஃப்ரீ லைஃப் மீட் ஸ்டில் ஃபவுண்ட் ஆப்ஜெக்ட். இது ஒரு ட்ரீ ரெப்ரஸன்டேஷன் மாதிரி சும்மா தான் செஞ்சுருக்காங்க இன்னோவேட்டிவாக. ஸோ அதான் இது. இங்கே வந்தால் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் கைஸ். இங்கே என்னென்ன ஷோ பண்ணியிருக்காங்கன்னா, அப்போது வந்து பிரிட்டிஷ் காலத்தில் இருந்த பழைய அந்த ஸ்டீம் இன்ஜினு, அதுக்கப்புறம் நம்மளோட இந்தியன் ரயில்வேஸ் எப்படி பரிமாணம் அடைஞ்சு ஒரு கட்டத்துலேயும் ஒரு மாதிரி மாறி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே ஷோ கேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா ட்ரெயினை பற்றின ஃபுல் ஹிஸ்ட்ரியும் எல்லாமே இங்கே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து எங்கிட்ட எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டாய் ட்ரெயின் எங்கிட்டு போனோம், இண்டோர் கேலரி, சில்ட்ரன்ஸ் பார்க்கு, அவுட்டோர் எக்ஸிபிட்ஸ், கல்ச்சர் பார்க்கு, ரெஸ்ட்ரூம் எல்லாமே இங்கே இருக்குது கைஸ். எல்லாமே புது கொடுத்துருக்காங்க. பட் இந்த ட்ரெயின்லேயே நம்ம ஏறி பார்க்கலாம். எல்லா இதுவுமே இங்கே இருக்குது. இங்கே ஒரு கேஃபிட்டேரியா மாதிரி இருக்குது. ஸோ வேணால் நம்ம போய் எதுனா சாப்பிட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா இதான் நம்ம இதோட ஒரு குட்டி ஸ்டோரி. பிரிட்டிஷ் காலத்துலேருந்து இருந்த எல்லா ஸ்டீம் இன்ஜின்ஸும் எல்லா ட்ரெயினு எல்லா இதுவுமே இருக்குது. ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னா, இங்கே வந்து ஒரு காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு இல்லை கைஸ், இது அந்த காலத்து ட்ரெயின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பிரிட்டிஷ் பீரியட்லேருந்து யூஸ் பண்ண ட்ரெயின். ஏன்னா எதை சொல்கிறேன்னா, அந்த ட்ராக் அந்த மீட்டர் கேஜாக என்னமோ சொல்லுவாங்க அந்த ட்ராக்கை. ஆமாம், மீட்டர் கேஜ் தான் இங்கே போட்டிருக்காங்க. மீட்டர் கேஜ் எலக்ட்ரிக் மல்டிபிள் யூனிட் ட்ரைலர் கோச். எப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1965 யூஸ் பண்ணியிருக்காங்க. 80 பேசஞ்சரோட போயிருந்துருக்கு. சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து 80 பேசஞ்சரு. மேக்ஸிமம் ஸ்பீடு 65 தான். இப்போ இருக்கிறதெல்லாம் வந்து 120 அது மாதிரி போகும். ஸோ பட் ஆனால் லோக்கல் ட்ரெயின் 65 தான் போகணும்னு நினைக்கிறேன். இது அப்போ இருக்கிற அந்த இது கைஸ் மீட்டர் கேஜ்னு வாங்க. இது மாறுறது இதுக்குள்ளே நம்ம ஜஸ்ட் அந்த காலத்தில் அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஏறி போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக இதில் வாங்க உள்ளே போய் பார்ப்போம். கைஸ், இந்த காலத்தில் லோக்கல் ட்ரெயின் இந்த இப்போ இருக்க மாதிரி தான் இருந்திருக்கு. சீட்டு மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. ஸோ இதுதான் நம்ம அந்த காலத்தில் இந்த ட்ரெயின் ஒரு கோச்.
இதான் அந்த ஒரு கோச் மேலே பிடிக்கிறது இது எல்லாமே இது மாதிரி இருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்காங்க. கைஸ் இந்த ட்ரெயினில் இன்னொன்று நான் கவனிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே வந்து இது ஒரு ஃபேன் சுவிட்ச்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. 1965லேயே மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அப்படி ஃபேன்லாம் வச்சு வந்துருக்குல்ல. இந்த ட்ரெயினில் ஃபேன் கூட வச்சு வராதா அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கு வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு ஆக்சுவலாக. இறங்கி போதாரு. அடுத்து இப்போ நம்ம வந்து இந்த ட்ரெயின் மியூசியம்குள்ளே தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறத இன்னும் அதை ஒரு ஒரு உண்மையாக்குறதுனா அது ரியாலிட்டியாக அந்த இடம் இருக்க மாதிரி இருக்கும்ல. ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போனோன்னா அது ஃபாரஸ்ட்டுன்ற மாதிரி இருக்கிறதுக்காக ஒரு மலை வர வைக்கிறதா இருக்கட்டும், அது மாதிரிலாம் நம்மளே அந்த இடத்துக்கு வந்து மாற்றுவாங்கல்ல. ஸோ அது மாதிரி இந்த இடத்துல ஒரு ரயில்வே கேட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபாரஸ்ட்டுக்கு தான் அதாவது ரயில் மியூசியம் தான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ரயில்வே கேட் மாதிரி இங்கேருந்து ஒரு ட்ரெயின்லாமும் இயங்குது. ஸோ அதெல்லாமும் நம்ம போய் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போது நம்ம இது வந்து இந்த ஊட்டியில் இது மாதிரிலாம் மலைப்பகுதியில் போவோம்ல கைஸ், அது மாதிரி ட்ரெயின்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம். ஆமாம், அது சும்மா ட்ராப் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் கைஸ் அந்த மலையில் ஏறுறதுக்காக அந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம். இப்போ வந்து ட்ரெயின் ஏறுதுன்னா பின்னாடி மேலே மலையில் ஏறுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கீழே அப்படியே சரிஞ்சு இதாகாமல் இருக்கிறதுக்கான அந்த லாக்கிங் சிஸ்டம். ஸோ இப்போயுமே ட்ரெயினில் இருந்த மாதிரி தான் இயங்குதுன்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த கோச்சு. ஸோ இந்த கோச்சில் ஏறி நம்ம பார்க்குற மாதிரி நமக்கு வந்து கொடுக்கல. ஸோ இல்லைனா அந்த கோச்சில் ஏறி நம்ம பார்க்கலாம். இது மாதிரி நிறைய கோச் வச்சுருக்காங்க கைஸ். இந்த இடத்துல தான் ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய கோச்சில் நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம், இதுவும் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ இருக்கிற இதுன்னு நினைக்கிறேங்களா. ஏதோ நல்ல டைம் அவனுக்கு போ. ஸோ இந்த இடத்துல தான் கைஸ் இதுதான் ரியலிஸ்டிக்காக இருக்கணுன்றதுக்காக இந்த இடத்துல ஒரு ட்ரெயின் கூட போகுது. அது வந்து எத்தனை மணிக்கு இயங்குது அப்படின்லாம் டைமிங்லாம் போட்டுருந்துச்சு. ஸோ உங்களுக்கு நான் டைமிங்லாம் சொல்கிறேன் கைஸ். இப்போ அடுத்து எந்த இதை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா, இது வந்து ஓவர் ஹெட் எக்யூப்மெண்ட் இன்ஸ்பெக்டர் கார் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஆக்சுவலாக என்ன கோச், இது எதுக்கு அப்படின்னா எலக்ட்ரிக்கல் இது வந்து கொண்டு வந்தாங்கல்ல. இது 1994 அந்த எலக்ட்ரிக்கல் இது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது கொண்டு வந்த டைமில் அந்த எலக்ட்ரிக்கல் மேலே லைனில் போகிறது ஏதாவது ஃபால்ட் இருந்தால் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு இன்ஜின் மாதிரி ஒரு கோச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் அது அந்த கோச்சு. ஸோ இது வந்து ஸ்டீம் இன்ஜின் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மலைப்பகுதியில் போகிற இந்த ஊட்டியில் அது மாதிரி இதில் போகிற ஸ்டீம் இன்ஜினா என்னன்னு தெரில. உங்களுக்கு நான் வந்து இது என்னன்னு சொல்கிறேன் கைஸ். நெக்ஸ்ட்டு இந்த இன்ஜின் வந்து 1917 வந்து யூஎஸ்ஏல ஃபிடெல்ஃபியா அப்படின்ற பிளேஸில் வந்து ஆக்சுவலாக இப்போ ஒரு மணி ஃபோன் மாதிரி கேட்குதுல்ல. இது எதுக்கு அப்படின்னா ஒரு ட்ரெயின் வந்து இங்கேருந்து இப்போ எடுக்க போகுது ஆக்சுவலாக. அந்த சொன்னல அந்த ட்ராக் அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ட்ராக்கில் வந்து ட்ரெயின் வரப்போகுது. ஸோ அதனால அது மணி அடிக்கிறாங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம அந்த ட்ரெயின் இன்ஜினை பற்றி பார்க்கலாம். இது எங்கே இது பண்ணாங்கன்னா 1917 யூஎஸ்ஏல இதை வந்து அதாவது இந்த ட்ரெயின் வந்து கண்டுபிடிச்சி இதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த இன்ஜின் பகுதி. இந்த இன்ஜினில் சும்மா வந்து ஏறி பார்க்கலாம்னு நினைக்கிறேன் எப்படி இருக்கு வரும். இது வந்து இப்போ நம்ம இந்தியாவில் ஹிமாலயன் மவுண்டன்ஸில் வந்து ஓடிட்டு இருந்துருக்கு இந்த ட்ரெயினை. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் நமக்கு எல்லாமே சொல்லியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ இதாங்க இந்த ஸ்டீம் இன்ஜின். இது 1970 ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வரப்போ யூஎஸில் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இன்னமும் யூஎஸில் சில பிளேசஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நமக்கு எதுவும் இதை பற்றி தெரியலனாலும் வந்து ஒரு கியூஆர் கோடு கொடுத்துருக்காங்க. அந்த கியூஆர் வந்து இதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த இன்ஜினில் இந்த இடத்துல இருக்க அந்த கியூஆர். இந்த கியூஆரை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா அதில் நீங்கள் வந்து காதிலே கேட்கலாம் என்ன இதை பற்றி என்ன அப்படின்ற ஹிஸ்ட்ரி அதுவே சொல்லும். லாங்குவேஜ் தெரியல, மேபி இங்கிலீஷில் வருமா, தமிழ் லாங்குவேஜ் அவைலபிளான கைஸ். அடுத்து இது வந்து என்ன அப்படின்னா 1987 அப்போ இருந்த அந்த ட்ரெயினோட அந்த வீலு அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அதை வந்து தூக்குறதுக்கான ஒரு க்ரெயின் மாதிரி அதான் இந்த இது வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. 1987 யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க பாருங்க. அப்பா, பிரிட்டிஷர்ஸ்னால எவ்வளோ நல்லது நடந்துச்சோ இல்லையோ, இது மாதிரி ரயில்வேஸ் நம்ம இந்தியாவுக்கு வந்தது ரொம்ப பெரிய நல்லது. ஸோ இங்கேயுமே இந்த கியூஆர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லா கோச்சஸ்லேயுமே எல்லா பிளேசஸ்லேயுமே இது மாதிரி இந்த கியூஆர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கியூஆர் யூஸ் பண்ணி நம்ம அந்த ட்ரெயினை பற்றி தெரிஞ்சுக்கிறது நமக்கு தெரியல அப்படின்னா நம்ம அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஆடியோவும் நம்ம கேட்டுக்கலாம். ஸோ இந்த கோச் வந்து இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, இது வந்து ஒரு ஆக்சிடென்டல் ரிலீஃப் மெடிக்கல் வேணாம். ஸோ இது வந்து எப்போ இது பண்ணியிருந்திருக்காங்க, எந்த இயரில் இது வந்து ஆப்ரேட்டடாக இருந்தது அப்படின்னா 1997. இது எதுக்கு யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து அந்த ஆக்சிடென்ட் ஆகி இதை மெடிக்கல் அந்த பர்பஸ்க்காக இதை வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இப்போ வந்து பாருங்களேன், மெடிக்கலுக்குலாம் நம்ம ட்ரெயின் யூஸ் பண்ணுறது இல்லை, ஆம்புலன்ஸ் இருக்குது, இந்த ஆம்புலன்ஸ் மாதிரி சர்வீஸ்ன்னு நினைக்கிறேன் ஐ திங்க். பட் இது வந்து ஒரு கோச்சாக செட் பண்ணியிருந்தாங்களா இல்லை எப்படி என்னன்னு தெரில. இது வந்து ஒரு 12 பெட்டு இருக்கும் போல் இருக்குது உள்ள இதில் வந்து. ஸோ இதில் வந்து பேசஞ்சர்ஸ் வந்து இது மாதிரி அவங்களுக்கு தேவையான அந்த ஆக்சிடென்ட் ஆகி இதாக இருந்திருப்பாங்களா. ஸோ
அதாவது ரயில் பேசஞ்சர்ஸ் இப்போ வந்து இப்போ ட்ரெயினில் போயிட்டு ட்ரெயின் ஏதோ இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஆம்புலன்ஸ் வச்சு தான் நடுவில் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு ஒரு ட்ரெயினும் வந்து காப்பாற்றுற மாதிரி இது கண்டுபிடிச்சிருக்காங்க போல். இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை பார்த்து தான் இப்போ நம்ம வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அந்தளவுக்கு எனக்கு வந்து மூளையில் எல்லாமே தெரிஞ்ச அளவுக்கு நீங்கள் நினச்சிக்கோண்ணா. ஸோ இது என்ன அப்படின்னா ஹெர்குலஸ் ஸ்டீம் க்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இது எப்போ மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்கன்னா 1935 மேனுஃபேக்சர் பண்ணிட்டாங்க. ஸோ சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி. இது எங்கே ஓடி இருந்திருக்கு அப்படின்னா சென்னை எக்மோர் டு விழுப்புரம் சேலம் வரைக்கும் போயிருந்திருக்கு. விழுப்புரம் வழியாக சேலம் வரைக்கும் போயிருந்திருக்கு. ஸோ லாஸ்ட் பேஸ் வந்து விழுப்புரத்தோட முடிஞ்சிருந்திருக்கு. மேக்ஸிமம் ஸ்பீடு 48. ஆக்சுவலாக இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா பிரேக் டவுன் க்ரெயின் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பிரேக் டவுன் க்ரெயின்னா என்ன அப்படின்னு எனக்கு புரியல. ஒருவேளை ட்ரெயின் வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா அதை டோ பண்ணி எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். அதான் பிரேக் டவுன் க்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கைஸ் அடுத்து இந்த இன்ஜின் வந்து இது ஒரு டீசல் லோக்கோமோட்டிவ். இது வந்து எப்போது வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 1954 அந்த சமயத்தில் இது வந்து நார்த் பிரிட்டிஷில் இந்த யூகேயில் வந்து இந்த ட்ரெயின் வந்து இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது கண்டுபிடிச்சி அவங்க தான் இது பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இது எங்கே ஓடிட்டு இருந்துச்சு அப்படின்னா வெஸ்டர்ன் ரயில்வே வெஸ்டர்ன் இந்தியாவில் இது வந்து ஆக்சுவலாக இது வந்து ஓடிட்டு இருந்தது. ஆல் ஓவர் இந்தியாவிலுமே ஓடிட்டு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து 1954 ஓடி இருந்திருக்கு. இதோட ஹையஸ்ட் மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 88 தான். 88 km/h மேக்ஸிமம் ஸ்பீடு. ஸோ இது எங்கே வந்து ஓடிட்டு இருந்தது அப்படின்னா அகமதாபாத் அந்த சைடு அதுதானே வந்து வெஸ்டர்ன் சைடு அதுதான் அகமதாபாத் அந்த சைடில் வந்து ஓடிட்டு இருந்திருக்கு இந்த இன்ஜின். ஆக்சுவலாக இது வந்து ஒரு டீசல் இன்ஜின். ஸோ இதுதான் இப்போ நம்ம பார்த்தோம் அந்த ஹெர்குலஸ் க்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து அங்கே ஒரு இன்ஜின் இருக்குது. இது வந்து இந்த மலைப்பகுதியில் போகிற அந்த இன்ஜின் மாதிரி இருக்கு பாருங்களேன். அந்த ஊட்டியில் அந்த சைட்லாம் போகும் ஸ்டீம் இன்ஜின் அது மாதிரி இருக்குது. ஸோ வாங்க அதையும் போய் என்னன்னு சொல்லிட்டு அடுத்து அதை பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து சில்ட்ரன்ஸ்க்கான அந்த பார்க் ஏரியா மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம விளையாடலாம், என்ன வேணால் பண்ணலாம். மண்டே வந்து இங்கே ஹாலிடே, இது சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ மண்டே இங்கே ஹாலிடே. வந்தீங்க அப்படின்னா மண்டே வராதிங்க, மண்டே ஹாலிடே. கைஸ் இந்த ட்ரெயின் வந்து என்னென்னா இதுவும் ஒரு டீசல் இன்ஜின் வண்டி தான். இது வந்து டீசல் லோக்கோ ஷெட் அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறாங்க. இது வந்து ஒரு இந்த வெஹிக்கிள் எதை வச்சு யூஸ் பண்ணி பிரேக் பிடிச்சிருக்காங்க அப்படின்னா இது ஃபினோமேட்டிக் பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்கிறாங்க. ஸோ ஃபினோமேட்டிக் பிரேக் அப்படின்னா என்ன அப்படின்னா ஜஸ்ட் வந்து நம்ம லாரியில் இந்த பெரிய பெரிய பஸ்லலாம் இருக்குல்ல ஏர் பிரேக் இருக்குல்ல, ஸோ அது மாதிரி ஏர் ப்ரெஷரை வச்சு யூஸ் பண்ணுற பிரேக் தான் இது. இப்போ இருக்க கார்ஸில் எல்லாமே ஃப்ளூயிடை வச்சுருக்கும், கம்ப்ரஸர் ஃப்ளூயிடை வச்சுருக்கும். ஸோ பட் இது வந்து என்னென்னா ஏர் பிரேக் வந்து யூஸ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. இது அந்த பிரேக்கிங் சிஸ்டம் தான் இந்த வண்டியை வந்து இயங்கியிருக்கு. இதோட ஹையஸ்ட்டு ஸ்பீடை வந்து 88 போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த இன்ஜினோட வரலாறு. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் எதை போய் பார்க்க போகிறோம் அப்படின்னா இதோட வரலாறு இது எல்லாமே இது இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். சாரி 65 தான் மேக்ஸிமம் ஸ்பீடு. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா தெரியும். இது வந்து இப்போ நம்ம லோடு எடுத்துகிட்டு போகிறது வண்டின்னு நினைக்கிறேன். இதை நான் எதை பார்க்காம சொல்லிவிடுவேன்னு நினைக்கிறேன். பெரம்பூர் சென்னையில் இந்த வண்டி வந்து ஓடிட்டு வந்துருக்கு. மேனுஃபேக்சர் வந்து பெரம்பூர் சென்னை. கேரேஜ் அண்ட் வேகன் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்ட் ஃபார் கலிப்ரேட்டிங் வெயிட்ஸ் பிரிட்ஜஸ் அண்ட் வெயிட் ஆஃப் வேகன் யூஸ்ட் ரெஃபரன்ஸ். இது எதுக்குன்னா இந்த பிரிட்ஜு இது பண்ணுற அதாவது எனக்கு தெரிஞ்சு அந்த கட்டை மாதிரி இருக்கும்ல கைஸ் இந்த தண்டவாளத்துக்கு நடுவில் அது மாதிரியான இதெல்லாம் லிஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிற ஒரு வண்டி ஒரு கோச் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து அதுக்கு தான் யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கு வந்து ஒரு விளையாடுற பிளேஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விளையாடலாம். உங்களுக்கு ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருந்திருப்பேன். இது வந்து என்ன கோச் அப்படின்னா வந்து எதுவும் மலை சைடு போகிற கோச்சுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல கியூஆர் இருக்குது. இதை நம்ம ஸ்கேன் பண்ணி லிசன் பண்ணால் இதோட ஆடியோ எக்ஸ்ப்ளனேஷன் நமக்கு கிடைக்கும். இந்த கோச்சை பற்றிலாம் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு 90s 80s யூஸ் பண்ணிட்டு இருந்த கோச்சுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் சும்மா படத்தில் பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம். இதுவுமே மீட்டர் கேஜ் தான். அந்த காலத்தில் நமக்கு ஈஸியாகவே தெரியுது. பின்னாடி பார்க்குங்களேன் இந்த லாக்கிங் சிஸ்டம் இப்படி சிம்பிளாக இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த பைப் வந்து வாட்டர் போகிறதுன்னு நினைக்கிறேன். இப்போ ட்ரெயின்லலாம் இருக்குல்ல வாட்டர் போகிறது அது மாதிரி நினைக்கிறேன். ஆனால் நான் பைப்பே பார்க்கலையே. உள்ள எந்த ஒரு சிங்க்கு ஹேண்ட் வாஷ் பண்ணுற மாதிரியான எந்த ஒரு இதுவும் நான் பார்க்கல. இது சும்மா அப்படியே குப்பை அடித்து போய் இது வந்து இதுவாக இருக்குது. என்னன்னு தெரில கைஸ். இது ஒரு மீட்டர் கேஜ் எலக்ட்ரிக்கல் லோக்கோமோட்டிவ் இன்ஜின் தான். ஸோ இது எப்போ வந்து எந்த இயரில் இது வந்து இதாக இருந்திருக்கு அப்படின்னு சொன்னால் 1964. இது எங்கே தயாரித்தாங்க அப்படின்னா டொஷிபா ஜப்பானில் வந்து தயாரிச்சிருக்காங்க இந்த இன்ஜின். ஆக்சுவலாக இதோட மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 80 km. ஸோ இது வந்து தாம்பரம் எலக்ட்ரிக் லோக்கோமோட்டிவ் ஷெட் லாஸ்ட் பெஸ்ட். இது வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஓடிட்டு வந்துருக்கு தாம்பரமில். ஸோ இதுதான் அந்த இன்ஜின். இதில் ஏறி பார்க்கலாமா என்னன்னு தெரில. இல்லை ஏறிலாம் பார்க்க முடியாது. ஜஸ்ட் இதுதான் அந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜின். அடுத்து இது ஒரு ஸ்டீம் இன்ஜின் வண்டி.
இந்த வண்டியை பற்றின ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட ஹிஸ்ட்ரி எந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வரேன். கைஸ் இது வந்து டாய் ட்ரெயின் டைமிங்ஸு. ஸோ இந்த டைமில் தான் இந்த ட்ரெயின் இங்கே சொன்னால ஒரு ட்ரெயின் வரும் அப்படின்ட்டு இந்த ட்ரெயின் வந்து இயக்குவாங்க. வாங்க இப்போ போய் உட்காரலாம். ஆக்சுவலாக அடுத்து தான் ட்ரெயின் 3 மணிக்கு போயிட்டு இருந்துச்சு, அடுத்து 4 மணிக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன். அது போகிறது அப்போ வந்து ஏறிக்கலாம் அப்படி பேசுவாங்க. சரி கரெக்டு தான். அதாங்க இதோ இந்த இடத்துல ரயில் மியூசியம் அப்படின்னு சொல்லி சும்மா அப்படியே போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் கைஸ் அந்த ட்ரெயின். ஏன் அந்த ட்ரெயின் முன்னாடியே வந்துருந்தோம், முன்னாடியே உள்ள பின்னாடியே உட்காந்துக்கலாம். நீங்கள் வந்தீங்கன்னா கரெக்டாக அந்த ட்ரெயினில் ஏறி போயிட்டு வந்துருங்க, அது நல்லாயிருக்கும். அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றி வரும்னு நினைக்கிறேன் இந்த மியூசியம். சரி வாங்க நம்ம போய் உட்காருவோம். கைஸ் இதுதான் வந்து சீமாப்பூர் சிக்னல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா இதான் கைஸ் அந்த காலத்தில் ரெட்டு க்ரீன் இந்த லைட் எரியுதுல, ஸோ இதான் சிக்னல். ரெட் லைட் எரிஞ்சால் ஆக்சுவலி நிற்கணும், க்ரீன் லைட் எரிஞ்சால் போகணும். ஸோ இது வந்து இந்த ட்ராக்கு செக் பண்ணுவோம்ல கைஸ், அந்த வண்டி இது. ஸோ அந்த வண்டி இல்லாமல் இங்கே ஷோக்கு வச்சுருக்காங்க கைஸ். ஆக்சுவலாக இது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினு. இது வந்து 1954 55 வரைக்கும் இது வந்து ஒர்க்கிங்கில் இருந்திருக்கு. இது மேனுஃபேக்சரர் வந்து இங்கிலீஷ் மேனுஃபேக்சரர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கிலீஷ்னால் மேபி அதான் இவங்க பிரிட்டிஷ்காரங்களாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் இங்கிலீஷ் மேனுஃபேக்சரர்னு போட்டிருக்காங்க. இதோட டாப் ஹை ஸ்பீடு வந்து சொன்னேன்னா அசந்து போயிருங்க, 120 km/h போகுது. ஆனால் இன்ஜின் பார்க்க எப்படி இருக்குது, இது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜின். பட் ஆனால் இதோட மேலே அந்த ஆண்டனா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரில. இன்ஜின் பார்க்க எப்படி மாசாக பெருசாக இருக்குது கைஸ் இன்ஜின் பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே தான் கைஸ் அந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அடுத்த ட்ரெயினுக்காக எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க, அங்கிட்டு போவாங்க. இதெல்லாம் சும்மா அந்த இப்போ நம்ம யூஸ் பண்ணுற அந்த ட்ரெயினோட அந்த வீலோட அந்த சைஸஸ். இது வந்து மீட்டர் கேஜ், இது இல்லை, இதுதான் அந்த மீட்டர் கேஜ் இந்த வீலு. இதோட டிஃப்ரென்ஷியேட்டு உங்களுக்கு தெரியும், இது எவ்வளோ பெருசாக இருக்குது. மீட்டர் கேஜ் இது எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள் ரைஸ். இது வந்து இந்த ட்ரெயினில் சீட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கைஸ். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கைஸ், அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம், அந்த ட்ரெயினில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கைஸ். இது வந்து ஊட்டி டு மேட்டுப்பாளையம் அந்த இடத்துல ஓடிட்டு இருந்த ட்ரெயின் 1965 ஓடிட்டு இருந்திருக்கு. இது எங்கன்னா அந்த திருச்சியில் வந்து ராக்ஃபோர்ட் அந்த இடத்துல வந்து செஞ்சுருக்காங்க அந்த ட்ரெயினை. அந்த ட்ரெயின் அதோட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை சும்மா அந்த இடத்துல இப்படி கொடுத்துருக்காங்க. கைஸ் அந்த ட்ரெயின் செகண்ட் கிளாஸ் இது, அதனால தான் சீட் அப்படி இருந்துச்சு. ஸோ அதுதான் அந்த இன்ஜின் நினைக்கிறேன். வாங்க நம்ம அதை போய் பார்க்கலாம். அடுத்து அங்கிட்ட ஒரு இன்ஜின்குள்ளே போகலாம், நம்ம அதை போய் பார்க்கலாம். இதோட மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து போடலை, சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து 80 passengers கைஸ். இந்த இன்ஜின் வந்து ஸ்டீம்லையும் இந்த பாய்லர் அந்த இது மூலியமாக இதை வந்து இயக்கியிருக்காங்க. இந்த இன்ஜினு செம்மையாக இருக்குது. இதுவும் இந்த இன்ஜினோட பேக் சைடு இது. ஸோ அந்த இது இருக்குது. இது இந்த ஃப்ரண்ட் சைடு இது எப்படி ஓட்டியிருப்பாங்க கைஸ். இது அவ்வளோதாங்க இந்த இன்ஜின். இங்கேருந்து பார்த்தா இன்ஜினோட வியூ முன்னாடி தெரியும். இந்த எட்டி பார்த்துட்டு தான் வண்டி ஓட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல தான் அந்த இது இருந்திருக்கும் போல், கறிக்கொட்டை பாயிலிங் வந்து இதுதான் நினைக்கிறேன் கைஸ். அவ்வளோதான் கைஸ், வீடியோ இந்த இடத்துல முடிஞ்சு. அவ்வளோதான் ட்ரெயின் மியூசியமு. நம்ம முடிஞ்சளவு எல்லா ட்ரெயின் எல்லா இதுவுமே கவர் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஹிஸ்ட்ரிலாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வந்தீங்கன்னா வீக்கெண்டு உங்கள் டைம் போகிறதே தெரியாது, ஒரு 2-3 மணி நேரம் உங்கள் டைம் போகிறதே தெரியாது. ஸோ இப்போ ட்ரெயின் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், இன்ஜின் சொன்ன உங்களுக்கு கேட்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். இன்னும் சென்னையில் இந்த இடம் சுற்றி பார்க்க இருக்குன்னு. டாடா, பை பை.